அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. இன்றைக்கி vlog எங்கே இருந்து அப்படின்னா, ராமேஸ்வரம் ஷீனிப்பா தர்கா பக்கத்தில் எஸ்எஸ்கே க்ரீன் ரெசார்ட்னு ஒரு ரெசார்ட்டில் வந்திருக்கோம். இதோட டூர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோட எண்டில் இந்த ரூமோட ரெண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பெட்ரூம். ஒரு டபுள் சைஸ் பெட்ரூம், அப்புறம் ஒரு சிங்கிள் பெட்டும் போட்டிருக்காங்க. ரொம்பவே பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹால் ரொம்பவே பெருசாக ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. இது ஹாலில் இருக்க கார்டன் விண்டோ. இந்த சைட்லேருந்து கார்டன் வியூ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் காட்டேஜ் விட்டு வெளியே வந்திருக்கோம், வெளியே சுற்றி பார்க்குறதுக்காக. வெளியே ரொம்ப சூப்பராக செம க்ரீனரியாக இருக்குது. இந்த பெரிய ஹால் முன்னாடிலாம் மீட்டிங்க்கு பார்ட்டிக்கு புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஏதோ ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் போனப்போ இது க்ளோஸாக தான் இருந்தது. ஒரு காட்டேஜ் பின்னாடி ப்ரைவேட் பூல் வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. ப்ரைவேட் பூல் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. பட் எப்போன்னு கன்ஃபார்மாக தெரில. இந்த ரெசார்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டே ஃபுல்லாக நிறைய தென்னை மரம், தென்னந்தோப்பு மாதிரியே தான் இருக்குது. தூரத்தில் பனை மரம் அப்படிலாம் நிறைய இருக்குது. நிறைய செடி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்புறம் குட்டி குட்டி மருந்து செடிலாம் சொல்கிறாங்க. பட் அதுக்கெலாம் நேம் எனக்கு தெரில. பீச்சை ஒட்டி இருக்கிறனால இன்னுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்புறம் ஸ்விம்மிங் பூல் செம்மையாக இருந்துச்சு. ரசனையோடு வச்சுருக்கு. ஆமாம், இதோட ரொம்ப ஒரு அட்ராக்டிவான பிளேஸில் ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பெரிய கார்டன் மாதிரி சென்டரில் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது. வியூ செம்ம சூப்பராக இருக்குது. சுற்றி இந்த நேச்சுரலாக காற்று வர்றது அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் எந்தவித குளோரினும் ஆட் பண்ண மாட்டோம், எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் குளித்த வரைக்கும் சின்ன பசங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு அலர்ஜி, இச்சிங் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரல.
வந்து நைட் என்னெல்லாம் சாப்பாடு வேணும்னு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் வந்து கடற்கரை ஊற இருக்கோம் அப்படிங்கிறனால ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும், அதை நாங்கள் குழம்பு வச்சு தரோன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மீன் குழம்பு. மற்ற டிஷ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே உள்ள டைனிங் ஹால் ரொம்பவே ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குது. ஃபராக்காக நாங்கள் வந்து ராகி கூழ் செய்ய சொல்லியிருந்தோம், அதுவும் தனியாகவே சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து பேபி ஏதாவது கூப்பிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு தனியாக செய்ய சொன்னாலும் செஞ்சு தருவாங்க. ஃபராக்கு கூழ் கொடுத்தாங்க. ஃபராக்கு கூழ் கொச்சா எம்மி கூழ் எம்மி கூழ் குடிச்சா ஃபரா. இங்கே பாரு, ஹாய் சொல்லு, ஹாய். ஸ்விம்மிங் பூலில் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா டேஸ்டியான சாப்பாடு சாப்பிட்டு சீக்கிரமாகவே தூங்கிட்டோம். நைட் டைம் வந்து இந்த கேம்ப் ஃபயர் இல்லாத மட்டும்தான் மிஸ்ஸிங், மற்ற எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. காலைல அவங்க ப்ரொவைட் பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இட்லி, பூரி, தோசை, ஊத்தப்பம், சட்னி, சாம்பார், பூரி, குருமா எல்லாமே வந்து வீட்டில் செஞ்ச மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மொத்தம் இந்த காட்டேஜோட ரெண்ட்டு வந்து 5000, ஒரு காட்டேஜோட ரெண்ட்டு. ரூம் வந்து 3000க்கு இருக்குது, அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் நம்பர் எல்லாமே அதில் வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோடு இந்த விலாக் முடியுது. நெக்ஸ்ட்டு வேற ஒரு விலாகோட உங்ககிட்ட வரேன். Until then, bye.